அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பாப்பா. வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானி சம்பந்தமான என்னுடைய கேள்விகளை தொடரலாமா? வேணாம்னு சொன்னால் விட்டுருவா போகிறேன். தொடரட்டும். ஏ ஸோ பேட். ஓகே, கம்மிங் டு மை கொஸ்டின். எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க அனுமதி இருக்குது? குர்பானி பிராணிகள் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அல்லாஹ்விடமும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. என்னன்னாக்கா, ஒட்டகம், ஆடு, மாடு, இந்த மூணும் தான் குர்பானி கொடுக்கறதுக்கு தகுதியான பிராணிகள். இதை தவிர வேறு எதையும் குர்பானிக்கு கொடுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் கொடுத்ததற்கும் ஆடு, மாடு ஆகியவற்றை குர்பானியாக கொடுத்ததுக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது. அதனால் இந்த மூணிலிருந்து நாம் குர்பானி பிராணிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஆடு அப்படின்னு சொன்னாக்கா அதில் பல வகை இருக்குது. வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, செம்மறி ஆடுன்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. எந்த வகையான ஆடாக இருந்தாலும் நாம் குர்பானி கொடுக்கலாம். அதே மாதிரி மாடுங்கிறதுலேயும் பல வகைகள் இருக்குது. நாட்டு மாடும்பாங்க, காளை மாடும்பாங்க, எருவு மாடும்பாங்க. எல்லாமே இந்த குர்பானியுடைய வகைகளில் அடங்கும். அதே மாதிரி ஒட்டகத்தில் பல வகைகள் இருக்குது. அந்த வகைகள் எல்லாமுமே ஒட்டகம் அப்படிங்கிற அந்த ஒரு வகையில் அடங்கும். இந்த மூணு பிராணிகளில் எத்தனை வகையில் இருந்தாலும் கூட எல்லா வகையிலிருந்தும் நாம் குர்பானி கொடுக்கறதுக்கு நம்முடைய பிராணியை தேர்ந்தெடுக்கலாம். ஆடு, மாடு, ஒட்டகம் இதை தான் குர்பானி கொடுக்க முடியுமா? இந்த கோழியெல்லாம் குர்பானி கொடுக்க முடியாதா? நல்ல கேள்வி ஹைரா. 2 விதமான இபாதத்துகள் இருக்குது. ஒன்று அகீகா, இன்னொன்று குர்பானி. இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒட்டகம், ஆடு, மாடு இந்த பிராணிகளிலிருந்து நமக்கு குர்பானி பிராணியை அல்லது அகீகாவுடைய பிராணியை நாம் தேர்ந்தெடுக்கணும். இந்த 2 அமல்கள் இல்லாமல் வேறு ஏதாவது நன்மையை நாடி நாமளாக அறுத்து பலியிட நினச்சாக்கா கோழியும் கொடுக்கலாம், சேவலும் கொடுக்கலாம், முயலும் கொடுக்கலாம். அது நம்முடைய விருப்பத்துக்குரியது. இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. ஜும்மாவுக்காக நாம் பள்ளிவாசலுக்கு போகிறோம்ல, அதில் முதல் நேரத்தில் வருபவர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலவும், 2ஆம் நேரத்தில் வருபவர் மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலவும், 3ஆம் நேரத்தில் வருபவர் ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலவும், 4ஆம் நேரத்தில் வருபவர் கோழியை குர்பானி கொடுத்தவர் போலவும், 5ஆம் நேரத்தில் வருபவர் முட்டையை குர்பானி கொடுத்தவர் போலவும் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரில் 881வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. ஸோ இதை வைத்து கொண்டு நாம் கோழியை கூட குர்பானியாக கொடுக்கலாம். ஆனால் அது இந்த கடமையான இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய குர்பானியில் அதை கொடுக்கக்கூடாது. சாதாரணமான நாட்களில் நாம் ஆசைப்பட்டால் கோழியும் கூட குர்பானியாக கொடுக்க முடியும். குர்பானி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் அக்கீகான்னு என்னமோ சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? பரவாயில்ல ஹைரா, நல்லாவே கவனிக்கிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பிறந்து 7வது நாள் ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த இபாதத்துக்கு பேர் தான் அக்கீகா அப்படின்னு சொல்லப்படும். இது சம்மந்தமாக ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் அக்கீகாவுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் சார்பில் 7ஆம் நாள் ஆட்டை அறுக்க வேண்டும், அன்னைக்கு முடியை மழித்து பெயர் சூட்ட வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக சமூரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீஸ் அபூதாவுது, திர்மிதி, நசயி, இப்னு மாஜா, அஹ்மத் இது போன்ற நூல்களில் எல்லாம் பதியப்பட்டிருக்குது. அக்கீகா குழந்த பிறந்து 7வது நாளில் தான் கொடுக்க முடியுமா? ஏதோ ஒரு காரணத்தினால 7வது நாளில் அக்கீகா கொடுக்க முடியல. குறிப்பாக மற்ற நாள்களில் இந்த ஹஜ்ஜி பெருநாள் நேரத்தில் குர்பானியோட சேர்த்து அக்கீகாவையும் நிறைவேற்றலாமா? இதுவும் ஒரு நல்ல கேள்வி ஹைரா. 7வது நாள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்காங்க. மற்ற நாட்களில் அக்கீகா கொடுத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. அதனால் நாமும் 7வது நாள் தான் கொடுக்கணும், மற்ற நாட்களில் கொடுக்கக்கூடாது.
அப்படின்னா அக்கீகா கொடுக்காம விட்டுட்டா பாவமா? பாவம்னா கிடையாது. ஏன்னா அக்கீகாங்கிறது வந்து ஒரு சுன்னத்தான வணக்கம் தான். அதை செஞ்சால் நன்மை, செய்யாமல் விட்டுட்டா வந்து பாவம் கிடையாது. சில பேருக்கு வந்து அந்த 7ஆம் நாள் வந்து மறந்து போகலாம், இல்லை அவர்களுக்கு அந்த அக்கீகா கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த நேரத்தில் வசதி இருக்காது. அது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அக்கீகா கொடுக்காமல் இருந்தாக்கா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. ஏன்னா இது சுன்னத்தான வணக்கம் மட்டும்தான். அல்லாஹ் வந்து யாரையும் வந்து அவங்க சக்திக்கு மேலே சோதிக்க மாட்டான். அதனால் இதை முடிஞ்சால் செய்யலாம், முடியலன்னா வந்து செய்ய தேவையில்லை. ஜஸாக் அல்லா ஹைர் பாப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து சில புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் குர்பானியை பற்றி எனக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்குது. அதை நாம் வேற ஒரு ஆடியோவில் பேசலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.